நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஒரு மூமீன்களை பற்றி. ஒரு மூமீன்களுடைய உள்ளத்தை, அவனுடைய நிலையை, அவனுடைய பண்பை பார்த்தால் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்றார்கள். எப்படி ஆச்சரியம்? கதறிக்கிட்டு இங்கே அழுவுறது கிடையாது. ஒரு கஷ்டம் வந்துட்டுனா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான்பா, என்ன இப்படி போட்டு சோதிக்கிறான்ப்பா, என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தரவே மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு ஒருத்தன் கதறானே, இதெல்லாம் கிடையாது. மூமீன்கள் இப்படி இருக்கவே கூடாது. என்றால் அல்லாஹ் நமக்கு கருணை புரிவதை கடமையாக்கி இருக்கிறான், அருள் புரிவதை தனக்கு கடமையாக்கி இருக்கிறான். எப்போ கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றுவிட்டால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு எப்போ கொடுக்கணும்னு தாய்க்கு தெரியாதா? அது சாப்பிட்ற காலத்தில் தான் சாப்பாடை கொடுக்க முடியும். பால் குடிக்கிற காலத்தில் சோத்தை கொடுத்தா, முழு சோத்தை கொடுத்தா, அப்போ அந்த குழந்தைக்கு எது செரிக்குமோ அதை தான் தாய் கொடுப்பா அந்த குழந்தைக்கு. அவளுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அதை போன்று எதை இவனுக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ ஒருவனுக்கு எதை வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அதை கொடுப்பதற்கான பக்குவத்தை முதலில் நமக்கு தருவான் சோதிப்பதின் வழியாக. அதை கொடுப்பதற்கான அந்த மன உரையை நமக்கு ஏற்படுத்துவான். அதில் நீ பொறுமையாக கடைபிடிக்கிறாய் என்று நம்மை சோதித்து பார்ப்பான். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இறை தூதரை அல்லாஹ் ஜெயிலில் தூக்கி போட்டான். நமக்கெல்லாம் என்ன பெரிய சோதனை? நம்மளாம் பெரிய பெரிய சோதனையிலே துவண்டு போன ஆளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே. சாதாரணமாக ஒரு மதிப்பெண் குறைந்து விட்டால் குடும்பமே அழுகுறோம். சாதாரணமாக ஒரு தொழிலில் வருமானம் வரலைன்னா எல்லாரும் மனசை விட்டுறான். என்ன பெரிய கஷ்டம். இப்போ உழவி கொண்டிருக்கிறோம் உலகத்தில். ஒரு தொழிலே நஷ்டம் அடையிட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயிலில் போய் ஒரு 6 வருஷம் இருக்க முடியுமா? அதுக்கு உலகத்தில் ₹1 சம்பாதிக்காமல் வீட்டில் வெறிஞ்சோறு தின்னுக்கிட்டால் கிடப்பானே நினப்பானே ஒருத்தன். ஒருவனுக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது அதை விட ஒரு சாதாரணமாக இந்த உலகத்தில் நினைத்தானே அது கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறான். இது கிடைச்சா போதுங்க. ஒருத்தவங்க வெளிநாடு போயிட்டான்னு வச்சுங்க, வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கில் ஒருத்தன் சம்பளம் வாங்க நினச்சிட்டு போகிறான். ஆனால் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ அவன் என்ன நினைப்பான், ₹1 கூட சம்பாதிக்கலான்னு பிரச்சனை இல்லை, என்னை ஊருக்கு அனுப்பிடுங்க. ஆனால் இங்கேருந்து போகும்போது கற்பனையோடு போயிருப்பான். அங்கே அவன் ஜெயிலில் போடலை, இப்போ வெளியில் சுற்றிக்கிட்டு நான் வேலை கிடைக்காம என்னையா வேலையே கிடைக்கல. அப்போ அவனுடைய மனசு வேற மாதிரி இருக்குது. நம்ம எப்பயுமே எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மருந்தாக சொல்கிறார். உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறானா இல்லையா? அத்தா மேலே கோவம் என்ன, அத்தா மேலே கோவம் ஏன்? அத்தாவே இல்லாமல் எவ்வளோ பேர் அனாதைகளாக. அவன்கிட்ட போய் கேட்டுப்பார். அத்தா இருந்தால் என்ன ஒரு கொஞ்சம் சும்மா வாமான்னு சொன்னால் போதும், எனக்கு அவ்வளோ உள்ள விழுந்துடும். எங்கள் அத்தா இல்லையே. காசு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறவன் சொல்லுவான், நான் கஷ்டப்படுற காலத்தில் எங்கள் அத்தா இருந்தார், இப்போ கோடிக்கணக்கில் காசு இருக்குது, எங்கள் அத்தாவுக்கு ஒரு உணவு கொடுப்பறதுக்கு நான் ஆசைப்படுறேன், எங்கள் அத்தா இல்லைம்மா. இருக்கும் பொழுது அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மரியாதை கொடுக்கணும். அப்போ இல்லாதவர்களுடைய நிலையில் இருந்து நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனுடைய அருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். இறைவன் உங்களுக்கு செய்திருக்கிற அருளை புரியும். அத்தாவோட இருக்கே அருள், குடும்பத்தோட இருக்கே அருள், கொஞ்சமாக சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்கிற அது அருள். உன்னை விட கடன்காரனை இப்போ இருக்கிறேன், நீ ஒரு 10 லட்சத்துக்கு கடன், அவனுக்கு எந்த கடன் இல்லை தானே, அதை அல்லாஹ் செஞ்சு அருள் நினச்சிட்டு போ. அது மாதிரி உலகத்தில் சுத்திரியில் ஜெயிலில் இருக்க இல்லை அல்லாஹ் செஞ்சு அருள் நினச்சிட்டு போ.